மாணவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே சிறப்பாக சபை உரையாளர் 1ஆம் அதிகாரம் மற்றும் 2ஆம் அதிகாரத்திலே அழகான ஒரு கருத்து, வீண், முற்றிலும் வீண், அனைத்துமே வீண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம உழைக்கிறோம், நம்ம உழைச்சி பொருளை சேர்த்து வைக்கிறோம். ஆனா உழைக்காம ஒருத்தருக்கு அதை கொடுத்துட்டு போக போறோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த முதல் வாசகத்திலே சபை உரையாளர் சொல்லுகிற கருத்தை பாருங்க. உண்மைதாங்க. இன்னைக்கு நிறைய பேரு நம்முடைய பாட்டம் பூட்டம் சம்பாதிச்ச சொத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அவங்க அப்போ உழைச்சிருப்பாங்க, கடுமையா உழைச்சிருப்பாங்க, இரவும் பகலும் சாப்பிடாம உழைச்சிருப்பாங்க. உழைச்சு சேர்த்து வச்சத அவருடைய பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க என்ன பண்றாங்க, உட்கார்ந்து சாப்பிட்றாங்க. இவங்க உழைக்கல. இந்த ஒரு நிலை ஏன் நம்ம உழைச்சி மற்ற உழைக்காத ஒருவனுக்கு கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இந்த சபை உரையாளர் அழகாக வெளிப்படுத்துகிறார். இது யதார்த்தம் தானே.